சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம். ஆகஸ்ட் 25. தந்தையின் தோளில். தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? எபிரேயர் 12:7. பாடுகளின் வழியாய் கடந்து செல்கையில் கடவுள் தந்தைத்துவத்தை பற்றிய சத்தியத்தை போன்று நம்மை ஆறுதல் படுத்துவது வேறொன்றுமில்லை. பிதாவாகி தேவனுக்கு பாவமில்லாத ஒரு குமாரனும் உண்டு, ஆனால் பாடுகள் இல்லாத குமாரன் இல்லை. எபிரேயர் 12:7. சிட்சியை குறித்த எபிரேயர் 12ஆம் அத்தியாயத்தில் தேவன் ஆவிகளின் பிதா என்று அழைக்கப்படுகிறார். வசனம் 9. அதாவது அவர் எல்லாவற்றை பற்றியும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்று பொருள். நமது உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறார். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார். சங்கீதம் 103, 14, 13, 9. தேவன் நம்மை பாடுகள் உபத்திரவங்கள் வழியாய் நடத்தி செல்லும்போது அவர் இரக்கங்களின் பிதா என்ற நிச்சயத்துடன் அவர் கரம் அடங்கி இருப்போம். 2 கொரிந்தியர் 1:3. பிதாவாகிய தேவனது பிள்ளைகளாகவும் அவரது குமாரனாகிய கிறிஸ்துவுடன் பிதாவின் வீட்டில் உடன் சுதந்திரராகவும் நாம் இன்று கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கடைந்தார் நாளை அவரது மகிமையிலும் பங்கடைவோம். ரோமர் 8:16-18. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று இயேசு இன்று நம்மை உற்சாகப்படுத்துகிறார். அதற்கு அவர் கூறும் காரணம், என் பிதாவின் வீட்டில் அநேக தங்குமிடங்கள் உண்டு, ஓரிடத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். யோவான் 14:1-3. விண்ணுலக மாளிகையில் அறைகள் முன்பதிவு. யோவான் 14:1-3 வரை. வல்லவராகிய ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார். நல்லவராகிய ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். நம்மை பற்றி அவரது நினைவுகள் யாவும் நன்மைக்கே. அவரது நினைவுகள் எல்லாம் நமது வாழ்வில் நிகழ்வாகும். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? எந்தவித இன்னல்களிலும் நாம் பயப்பட்டு கலங்க வேண்டியதில்லை. அப்பா பிதாவே என்று அவரை கூப்பிட்ட வண்ணம் இருப்போம். அவரது இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவை காலைதோறும் புதியவை, மாலையில் பழமையாகாதவை. வாழ்வின் புயல்கள் அனைத்திற்கும் பின்னணியில் பிதாவாகிய தேவனது கரம் நமக்காக இருக்கிறது என்று நாம் நினைவு கூர்ந்தால்தான் அவரது நன்மையான தீர்மானத்திற்கு ஏற்ப யாவும் நடக்கிறது என்ற நிச்சயம் நமக்கு உண்டாகும். ரோமர் 8:28. தமது குமாரர் குமாரத்திகள் யாவரும் தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்பதே பிதாவின் அத்தீர்மானமாகும். வசனம் 29. வாழ்க்கையின் புதிர்கள் அத்தனைக்கும் பதில் இங்குதான் இருக்கிறது. யோபு 12:9-10 மற்றும் 9:24. தேவகுமாரன் நமது பலவீனங்கள் மீது பரிதாபம் கொண்டு தமது பிதாவிடம் சிங்காசன தண்டை பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எபிரேயர் 2:17-18, 4:14-16 வரை. எனவே நமது எல்லா மனவேதனைகளோடும் விண்தந்தையின் மடியில் சாய்ந்து விடுவோம். தந்தை போல் நம்மை தாங்கியே தோளில் ஏந்தி சுமந்தனரே, சேதம் ஏதும் அணுகிடாமல் காத்த தேவனை துதித்திடுவோம். மெட்ராஸ் பென்டெகாஸ்டல் அசெம்பிளி.